பிக் பாஸ் கேமில் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாலும் வந்து பூர்ணிமா, மாயா, நிக்சன், விஜயவர்மா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கேம் விளாட்றாங்க. இது அர்ச்சனா வந்து விசித்ரா முன்னிலையில் பூர்ணிமாட்ட ஹாலில் உட்காந்து பேசும்போது பேசுகிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் கேமை வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு விளாண்டிங்களா இல்லையா, நீங்கள் பேசி வச்சு விளாண்டிங்களா இல்லையா, அது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பூர்ணிமானால என்ன பேசுறதுன்னே சொல்ல, என்னடா இப்படி கேமரா முன்னாடி வச்சு இப்படி வந்து ஓப்பனாக கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மைண்டில் ஓடினாலும் பொய் சொன்னோம்னா கேமராவில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. கமலஹாசன் வந்து வறுத்து எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணோம், ரவீனாவை தூக்கி விடணும் அப்படிங்கிறது மாதிரி தான். ஒருத்தவங்களை வந்து கவிழ்த்து விட்டுட்டு தான் நாங்கள் அடுத்தவங்களை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரவீனாவை வந்து தூக்கணுங்கிற முடிவில் தான் நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது நிக்சனும் பூர்ணிமாவும் பண்ணுற இந்த கூத்து இருக்குல்ல, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா புலம்புறாங்க. அண்ணன் அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் வந்து இவங்க பண்ணுறதுல 100%ல் 1% கூட பிரதீப் பண்ணவே இல்லை. அவருக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க செஞ்சால் அது தப்பு கிடையாது, அடுத்தவங்க செஞ்சால் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறது, செயல்படுறது எல்லாமே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது வந்து 24x7 மக்கள் வந்து லைவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள் இவங்களுக்கு வெளியே போன பிறகு ரொம்ப கேவலமான ஒரு மரியாதை தான் கொடுப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி பெரிய அளவுலலாம் மக்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்க. நிக்சனும் பூர்ணிமாவும் பண்ணுற ஒவ்வொரு கூத்தையும் பார்த்தா அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அர்ச்சனா வந்து நேர்மையாக வந்து பூர்ணிமாட்ட கேட்ட இந்த விஷயம் இருக்குல்ல, இது பரபரப்பாக பேசப்படுது. பார்க்கலாம்.